ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சூப்பரான எக் ரைஸ் ரெசிபி தாங்க. ஈஸியான முறையில் வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எக் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம எக் ரைஸ் செய்கிறதுக்கு ஒரு 5 முட்டையை நம்ம எடுத்து வச்சுருக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய பவுலாக எடுத்துக்கிட்டு எல்லா முட்டையும் நம்ம அந்த பவுலில் உடச்சி ஊற்றிக்கலாம். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவும் நல்லாவும் இருக்குங்க. ரொம்பவும் மசாலா இந்த மாதிரிலாம் போட வேண்டாங்க. வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு ஒரு சூப்பரான எக் ரைஸ் நம்மளே வீட்டில் ரெடி பண்ணிடலாம். இப்போ எல்லா முட்டையும் நம்ம பவுலில் உடச்சி ஊற்றிட்டோம். இப்போ உடச்சி ஊற்றின முட்டையை நம்ம பொரித்து எடுத்துக்கலாங்க. வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ உடச்சி வச்சுருக்க அந்த எல்லா முட்டையும் நம்ம இது கூடவே சேர்த்துட்டு முட்டை எல்லாத்தையும் நம்ம எண்ணெயிலே பொரித்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருந்தோம்னா முட்டை எல்லாம் பொரிஞ்சு நமக்கு நல்லா அழகாக கிடச்சிடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிட வேண்டாம். ஃபஸ்ட்டில் இதுக்கு எண்ணெய் சேர்த்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுக்கிறப்போ நமக்கு முட்டை அழகாக பிரிஞ்சு வரும். அப்படி எண்ணெய் சேர்த்தாமல் விட்டோம்னா வானலோட நல்லா ஒட்டிடும். அதுக்காக தான் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி பொரிச்சு எடுக்கிறோம். எல்லா முட்டையும் நம்ம இந்த மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் எக் ரைஸ் இப்படி செஞ்சு பாருங்கள். கடையிலே போய் வாங்கி சாப்பிட மாட்டீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவும் நல்லா இருக்குங்க. கடையில் இந்த மாதிரி எல்லா மசாலாவும் போட்டு செய்கிறத விட நம்ம வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு செய்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குங்க நமக்கு. இப்போ முட்டை எல்லாத்தையும் நம்ம பொரித்து வச்சுட்டோம். இப்போ அப்படி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடலாங்க. சூடு ஆறட்டும். இப்போ ரைஸ் தாளிக்கிறதுக்கு வானலில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூட காரத்துக்கு ஒரு 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் அதிகமாக எடுத்திருக்கேங்க. 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பெரிய வெங்காயம் கம்மியாக சேர்த்துணுன்னா நீங்கள் ஒரு வெங்காயத்தை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது வெங்காயம் அதிகமாக போட்டு சேர்த்துறப்போ நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் வெங்காயம் நான் அதிகமாக சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயத்தெல்லாம் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்டுடலாங்க எண்ணெயிலேயே. இப்போ வெங்காயம்லாம் நல்லா ஓரளவுக்கு நமக்கு வதங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம இஞ்சியும் பூண்டியும் தட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம அரைக்கலை, பேஸ்ட் மாதிரி சேர்த்தலை, தட்டி தான் சேர்த்திருக்கோம். இப்படி தட்டி சேர்த்துறப்போ ரைஸ் ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அந்த மாதிரி எண்ணெயிலே வதக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. ஒரு 3 தக்காளியை பொடியாக கட் பண்ணி நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ சேர்த்துட்டு தக்காளி நல்லா நமக்கு வதங்கட்டும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டோம்னா தக்காளி சீக்கிரம் நமக்கு வதங்கிடும். இப்போ பாருங்கள், தக்காளி பார்க்குறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்துனதுக்கும் இப்போவும் நல்லாவே கொலைய வதங்கிருச்சு. இப்போ தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம இது கூட என்னென்ன மசாலா சேர்த்த போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கறி மசாலா தூள் வீட்டில் இருக்கும் இல்லைங்களா, அது 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பெப்பர் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு மசாலா எல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயிலே இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க.
உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக சேர்த்து சாப்பிட்டா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கூட குறைய பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு காரமெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி மசாலாலாம் வதக்கி விட்டதுக்கப்புறமா முட்டையெல்லாம் பொரித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க. இப்படி முட்டையை போட்டு கலந்து விடுறப்ப தான் முட்டையோட அந்த மசாலாவும் நமக்கு ஒட்டி வரும். அதுக்காக தான் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். அவ்வளோதாங்க, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சாதம் வந்து கொஞ்சம் உதிரி உதிரியாக நம்ம வடித்து எடுத்துட்டோம்னா ரைஸ் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொலைய வேக வச்சிடாதீங்க. நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும். இப்போ உதிரி உதிரியாக இருக்கிற சாதம் எல்லாத்தையும் நம்ம இந்த ரைஸ் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாவோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லா பக்கமும் மசாலா வர மாதிரி ஃபுல்லாக அந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, ரைஸ் நம்ம தயார் பண்ணிட்டோம். எல்லா பக்கமும் வர மாதிரி ஃபுல்லாக நம்ம எடுத்து விட்டுட்டோம். ரொம்ப சிம்பிளாகவும் சூப்பராகவும் எக் ரைஸ் வந்து வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு எப்படி செய்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அப்படியே விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க. மல்லித்தலை சேர்த்துட்டு இறக்கிடலாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.